ஹாய் ஹலோ வணக்கம் மதனம் நமஸ்தே நமஸ்கார். நான் உங்கள் அன்பு நண்பன் ரியல் சார் கேபிஆர். நான் கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர்ல இருந்து 7 கிலோமீட்டர் பயணிச்சோம்னா சிலமடை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்தில் முதல் முறையாக சோசியல் மீடியாவில் வந்து என்ட்ராகி இன்னைக்கு யூடியூப் மட்டும் இல்லைங்க, எல்லா இணையதளத்துலேயுமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நல்ல அழகான கருத்துக்களை ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இணைந்த கைகள் டீம் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் மட்டும் இல்லைங்க, எனக்கு ரொம்ப தனிப்பட்ட முறையில் ரொம்ப நெருக்கமான ராம் செல்வா பிரதரையும் அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய 2 நபர்களில் வந்து ரொம்ப முக்கியமானவர் கார்த்திக் தான் சந்திக்க போகிறோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டீம் ரொம்ப பெருசு. இது நான் வந்தப்போ வந்து மட்டும்தான் இருக்காங்க. அவங்கள சந்தித்து இந்த பயணம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்றதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. தம்பி வணக்கம். வணக்கம் அண்ணே. உங்கள் பேருண்ணே? ராம் செல்வா. தம்பி பேர்? கார்த்திகே. நம்மளுடைய யூடியூப் சேனலோட பேர் என்னண்ணே? இணைந்த கைகள் டீம். இணைந்த கைகள் டீம். இப்போ ராம் செல்வாங்க, நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வீடியோஸ் வந்து இந்தியா லெவல்லே இருக்கக்கூடிய தமிழர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நேசர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு நல்ல கருத்து சொல்லக்கூடிய சேனல் வந்து ரொம்ப கம்மி. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக வந்து உங்கள் சேனலில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அண்ட் கருத்து சொல்லக்கூடிய வீடியோவாக இருக்கு இல்லையா? இப்போ வந்து இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்முக்குள்ளே எப்போ வந்தீங்க? அது வர்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு படிக்கும் போதுலேருந்து சினிமா மேலே ஒரு ஆர்வம், காதல் எல்லாமே இருக்குது. அப்போ படிப்பு எனக்கு வந்து இந்த நடிப்பு மேலே ஆர்வம் அதிகமாச்சு. ஆனால் அதுக்காக வந்து எல்லாம் அதை பண்ணக்கூடாது. அந்த காலகட்டத்தில் எனக்கு கொஞ்சம் வெறியாக இருந்துச்சு. சினிமா மேலே ஒரு ஆசை. சினிமா தியேட்டரில் போய் படம் பார்க்குறது, எத்தனையோ நாள் கட்டடிச்சுட்டு போய் படம் பார்த்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கம்பெனி கொடுக்க யாரும் வருவாங்களா? நீங்கள் மட்டும் போயிருவீங்களா? நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தானா? ஏன்னா அப்போ துட்டு இல்லையே, நமக்கே துட்டு இருக்காது. வாங்கி தர சேர்த்து வைக்கணும். அது எங்கள் அக்கா 1 ரூபா 2 ரூபா வச்சுருக்காங்க, தெரியாமல் தூக்கிட்டு போனேன். இப்படி எத்தனை அடி வாங்கியிருக்கீங்க கேட்டேன். அப்போ வந்து படம் பார்த்து அடி வாங்கினது தான் அதிகம். அது எல்லா டைமில் 2 டைம் அடிச்சிருக்குங்க. சினிமா பார்த்து நான் போது கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுச்சு. நீங்கள் குறிப்பாக பார்க்கக்கூடிய நடிகருடைய படம் அப்படின்னா? எனக்கு எல்லா நடிகர் படம் பிடிக்கும். குறிப்பாக படம் நிறைய பார்க்கணும். அவர் படத்தை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி தான் இன்றைக்கும் அந்த தோரணையில் முடி வச்சுருக்கீங்க. உங்கள் வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த முடி தான். நான் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். ஆடி பிறந்தனால. சரிங்க. நிஜமொழியே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கான ஒரு அமைப்பில் தான் இருக்கீங்க. சரி, இப்போ வந்து நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? இப்போ வந்து சினிமாவை வந்து ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சினிமா லவ்வர் நீங்கள். இல்லை, சினிமாவில் வந்து பயணிக்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு அடுத்த கட்ட முயற்சி பண்ணியிருக்கீங்களா? படிக்கும்போது இருந்து எனக்கு அது ஆர்வம் நிறையா இருக்கு. அதனால நடிப்பாங்க நடிப்பு தான் பெருசாக தெரிஞ்சிச்சு. அதனால படிப்பை விட்டு நான் நடிப்புக்கு போயிட்டேன். 2000 ஆண்டு சென்னைக்கெல்லாம் போய் அங்கே சில நண்பர்களை பிடிச்சி வீட்டுக்கு தெரியாம தான் போயிருக்கேன். அது மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸு ஷூட்டிங் பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ கிராமத்துலேருந்து போயிருக்கோம். எப்போ நடிகர்களை பார்க்குறது, ஷூட்டிங் பார்க்குற ஒரு ஆர்வம் இருக்குங்க, அது எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நண்பரை பிடிச்சி அங்கே போய் அது கடைசியில் நம்மளோட ஒரு நடிப்பு சான்ஸ் எல்லாம் கேட்டு, அது எப்படி சொல்றதுன்னா நடிச்செல்லாம் காமிப்பாங்க. நடிச்செல்லாம் காமிச்சேன், நான் நல்லா நடிக்கிறப்பா, கூப்பிட்றப்ப நம்பர்லாம் வாங்கிடுவாங்க. அப்போ உங்கள்கிட்ட செல் நம்பர் இருந்துச்சா? அப்போ ரிலையன்ஸ் இருந்துச்சுல, ரிலையன்ஸ் வந்த புதுசு 501 ஆமாம், அந்த செல்லாம் இருந்துச்சு. அப்போ நம்பர்லாம் கொடுத்து எப்படி சொல்றதுன்னா தூக்கம் வராது, கூப்பிட்டுவாங்க. எப்படியா கூப்பிட்டுவாங்கப்பா, நம்ம போயிருவோம்ப்பான்னு. எத்தனை நாள் இந்த கம்பெனி போனா வரல அவங்க கூப்பிட்டுருப்பாங்களா, எடுத்துறேன் எத்தனை நாள் பார்த்துருக்கேன். அதுக்கு பிறகு கால் வராது அங்க இருந்து. சினிமா மேல நீங்க கொண்ட காதல்னால போன் அடிக்கிறது பூரா சினிமா கம்பெனியாவே தோணி இருக்கும். நம்ம நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கோம்ல. ஆமா, இன்னைக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டோம்ல, அதனால வந்து இன்னைக்கு கொஞ்சம் தெரியும். இன்னைக்கு நம்பர் கொடுத்தா இது பண்ண மாட்டாங்க, நம்பருக்கு வாங்காட்டி கூப்பிட மாட்டாங்க. நீ தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணியில இருந்தாங்க, இவ்வளோ போன கெட்டு போயிருக்கேன், ஒன்றும் வேலை கட்டிய பார்க்க மாட்டேன், சம்பாத்தியம் ஒன்றும் இருக்காது, அதனால வந்து அதெல்லாம் போகக்கூடாதுன்னு கொஞ்சம் கண்டிஷன் வீட்டில். சரி, அதனால வந்து இப்போ நான் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்தேன். அந்த
அந்த மளிகை கடையில் எல்லா வசதியுமே கொடுத்துருவாங்க. சரி. இந்த சாப்பாட்டுக்கும் இதுக்கும் வாரத்தில் ஒரு நாள் லீவு நாள் ஒரு நாள் கிடைக்கும். இந்த ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சினிமாவுக்கு போயிடுறது, தேட்டருக்கு, இல்லைன்னா சினிமா ஷூட்டிங் பக்கம் போய் பார்க்க போயிடுறது. நீங்கள் இப்போ சென்னைக்கு போகும்போது உங்கள் வயசு என்ன? எனக்கு 16. 16 வயசுல நீங்கள் சென்னைக்கு போயிட்டீங்க. சரி, ஒரு 6 வருஷம் சென்னையில் இருந்தோம். ஓ, 6 வருஷம் முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அதுக்கு பிறகு ஒரு 2011 தாண்டவும் இவனை இப்படியே சினிமாக்குள்ளே விட்டோம்னா இப்படியே ஊர் சுற்றி கெட்டு போயிருங்க, அப்புறம் இவனை நம்பி எப்படி ஒரு கல்யாணம் காட்சி முடிச்சு வைக்கிறது அப்படின்னு ஒன்று நல்ல எண்ணத்துக்காக நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்க, சரி இங்கேருந்து அவனை நாடு கடத்தி சொந்த ஊருக்கே பற்றிருக்கோம். ஆமாம். போய் ஏதாவது அங்கேயாவது ஒன்று பார்ப்போம்னு பற்றிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து வந்துட்டீங்க. இங்கே வந்து நம்ம சொந்த ஊரான தேனி போடிநாயக்கனூர் வந்து உங்களுடைய சொந்த ஊரான சிலமலைக்கு ஊருக்கு போயிட்டீங்க. அப்போ வந்து என்ன வேலை பார்த்துக்கிறீங்க? முன்னாடி காரு வேணும் ஓட்டிட்டு இருந்தீங்க. சரி. இங்கே வந்தா நம்ம என்ன செய்யணும், அந்த குடும்பம் பழக்கம் சுடுகாடு வர நம்ம இங்க வந்து ஏதாவது பண்ணி அங்க இருக்கோம் திரும்பி பார்க்க வைப்போம்டா. எல்லாமே இங்க இருந்து தானே போயிருக்காங்க. ஆமா. அதனால வந்து நம்ம இங்க இருந்து ஏதாவது பண்ணி திறமை வளர்க்காம எங்க போய் சாதிக்க முடியும். இல்ல இந்த ஊரோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா சினிமா நாடகம் சார்ந்த நபர்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் தேனியும் மதுரையும். கண்ணு கட்டின தூரத்துல நீ என்ன வேணாலும் செய்ப்பா, நைட்டு வீட்டுக்கு வந்து படுத்துருப்பா, வேலை வெட்டியை பார்ப்பா அப்படின்னு ஒரு கட்டளைக்கு வந்துட்டாங்க. காதல் திருமணமா இல்ல நிச்சயம்? அரேஞ்ச் மேரேஜ். வீட்டில் பார்த்து முடிச்சு வச்சுட்டாங்க. மேரேஜ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. படத்துக்கு ஆடிஷன் போனேன். பிரபுசரம் டைரக்ஷன்ல நம்ம தேனி மாவட்டம் குரங்கல் கொட்டவடியில எடுத்தாங்க. அப்ப நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு போறேன். அவர் போனே பார்த்தேன்னே அவர் கண்ணை பார்த்தே முடிவு எடுப்பேன். பிரபுசரம் என்ன யோசிக்கிறேன், கான்ஃபிடன்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படியே நம்ம பார்த்தோன்னே தம்பி எப்படி கஷ்டம் போட்டாங்க. எப்படின்னா இந்த குச்சியை கையில கொடுத்து கிரவுட ஃபீல்டு கிளியர் பண்றது. அப்ப வந்து எனக்கு தெரியல இது ஒரு பெரிய வேலைன்னு. அன்னைக்கு நான் நினைச்சேன், என்னடா இந்த ஆள் இதை போய் தந்துட்டு இருக்காப்புல, நடிக்க வந்தா குச்சி எடுத்து கையில அல்ல கை வேலை பார்க்க விட்டாப்புல. ஆனா அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வருஷம் கழிச்சு சரி நமக்கு சரியான வேலையா கொடுத்துருக்காரு. நம்ம மைண்ட் அப்படிதான் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அதுக்கப்புறம் அதுலயும் சின்ன நடக்க விடுவாரு, டைலாக் தரல. தம்பி நடந்து வாடா, இந்த ஊருக்காரண்டா நீ, இந்த முகம் அவனுக்கு அப்படி இருக்குடா. அந்த படத்துல உங்களை காட்டினாங்களா ஏதாவது ஒரு சீன்லயாவது? அதாவது க்ளோஸ் அப் காட்டணும், கொஞ்சம் ஒயிடாத்தையும் காட்டியிருக்காங்க. நீங்க சொல்லுவீங்க இவர் தான் நான் அந்த போறேன் பாரு இந்த போறேன் நண்பர்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி சொல்றதுன்னா அன்னைக்கு ஆர்வம் சொல்லிட்டான். இன்னைக்கு யோசிக்கும் போது எதுக்குடா சொன்னா அப்படின்னா சாதிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி. சினிமாவில் ஒரு டயலாக் கொடுத்து ஒரு கேரக்டர் நடிச்சாத்தே அப்படி நடிச்சிருக்கேன். நடிச்சா கூட சொல்லக்கூடாது, நான் 2-3 இடத்துல நடிச்சிருக்கேன் டயலாக் பேசி. ஏன் சீனை தூக்கிட்டாங்க இல்ல இருக்கு. ஆமா, திரையில வந்து பார்த்து தெரிஞ்சு நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்லாம சத்தாம வந்துடணும். இல்லைன்னா நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லலாம். அப்படி இருந்து அப்படின்னு நிறைய நடந்திருக்கு. சரி. இதுக்கு பிறகு எத்தனை ஆடிஷன், 1 இல்ல 2 இல்ல, நானும் ஒரு 100-200 போயிருப்பேன் ஆடிஷன் மட்டும். டைலாக் பேசி காமிப்பாங்க, சொந்தமா பேசி எல்லாம் காமிப்பான், எல்லாம் தப்பா பண்றேன். கடைசியில மனசுக்குள்ள வச்சுக்கிறவங்க போல வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பரை கொடுத்துட்டு நம்பர் வாங்கிட்டு நீ போயிட்டு பண்றாங்க. நல்லா அடிக்கிறியாப்பா நீனா, இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை சொல்லிடுவாங்க. திருமணம் ஒரு ஆடிஷன் வச்சாங்கல்ல தேனி மாவட்டத்துல, அதுல போய் டைலாக் எல்லாம் பேசி நடிச்சு காமிச்சான். என்ன பண்றேன்னு கேட்டாரு சாரு. இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் சார், இந்த வீடியோக்கெல்லாம் அவேர்னஸ்க்காக போட்டிருக்கேன். அப்படியா, அது என்ன பார்வைன்னு தெரியாது. என்ன அந்த இதில் சுத்தமாக இல்லை. இப்போ வந்து சினிமாவில் பயணிக்கணும்னா நான் இந்த டிக்டாக் பண்ணுறேன், மோஜோ பண்ணுறேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலுமே இயக்குநர்கள் வந்து அவங்கள கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய சூழலை வந்துருச்சு. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்டு போது என்ன எடுத்துக்கிருக்காரு, இதுதான் தேவையான ஷார்ட், இதுதான் தேவையில்லாத ஷார்ட் தெரியுமா அப்படின்னு நம்ம அறிவு ஜீவராசிகள் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல எடுத்திருப்பான், இல்லைன்னா நடிச்சிருப்பான். அவன் வந்து 4 பேர்த்த கெடுத்து விட்டுருவான். இவங்க எடுக்க தெரியாம எடுத்துக்கிட்டாரு, அதனால எடிட்டிங்ல போயிருந்தா அப்படின்னு இவன் அறிவு ஜீவராசி அவ்வளவு பெரிய இயக்குனரவே சொல்லுவாங்க. ஆமா, அதனாலயே வந்து உங்களை தள்ளி வைக்கதானே நல்லது, அவனை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறான்னு தள்ளி வச்சிருவாங்க. ஆனா நம்ம அதுக்காக விட முடியாதுல்ல. இல்ல இல்ல இல்ல, நம்மளை பத்தி நம்ம அடையாளத்தை சொல்லும் போது ஐயே அந்த டீம் அங்கடி இறக்கு அப்படின்றாங்க.
நீங்க சொல்றது இல்ல அதுதான் உண்மை. ஒரு கதவை பூட்டினா போனா அடுத்து நான் இன்னொரு கதவை திறந்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கவங்க தான் இன்னைக்கு சோசியல் மீடியால சக்சஸ்ஃபுல்லான இருக்காங்க. என்னுடைய முயற்சியை நான் விடலை. ஆமா அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருந்தோம். ஆமா அந்த பழமொழிக்கு ஏத்தாப்புல ஆள் மனசுல அந்த ஆக்டிங் வந்து உள்ள இருந்து எப்படா வெளியே வரும் யோசிச்சுட்டே இருக்கு. அது புரியுது. அதனாலதான் என்ன வந்துட்டு நானு இப்ப நம்மள அங்க மதிக்கல. நம்ம இங்க முதல் நம்ம திறமையை வளர்ப்போம், அதுக்கு உழைப்பு நம்ம போடுவோம், உழைக்காம இதுல முன்னேற முடியும். இப்ப நம்ம பண்ற வீடியோலாம் பார்த்தோம்னா ஏதாவது சினிமா படத்தை பார்த்து இந்த டப்பாஸ் பண்ணி இப்ப அதெல்லாம் கிடையாது. சொந்த குரல், சொந்த கண்டென்ட், நம்மளே யோசிக்கிறோம், நம்மளே எடுக்கிறோம். நம்ம ஒரு இயக்குனர், நம்ம ஒரு நடிகர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து இப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணணும் சாதிக்கணும்னு இறங்கியாச்சு. இது ஒரு தொழில் தான். இல்ல அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா வந்து விஜய் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, நாங்களும் கூத்தாடி தான், நாகரிக கூத்தாடி. அது ஒரு தொழில். கமலஹாசன் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. ஆமா கமலஹாசன் அடிக்கடி சொல்றதே வந்து நான் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறது என் வேலை அப்படின்னு. அதை தான் வந்து இங்க எப்ப புரிஞ்சீங்க இதை வந்து இது ஒரு தொழில்னு? இது தொழிலுங்கிறது எப்ப புரிஞ்ச அப்படின்னா கல்யாணத்துக்கு பிறகு. இப்போ நீங்கள் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ சோசியல் மீடியாவுக்குள்ளே வர்றீங்க, முதல்ல டிக்டாக் பண்ணுறீங்க, அடுத்து மோஜோ பண்ணுறீங்க இல்லையா? அப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய பெற்றோர்கள் சைடும் சரி, உங்கள் மனைவி சைட்லையும் சப்போர்ட் இருந்துச்சா, எதிர்ப்பு இருந்துச்சா? அது முழு சப்போர்ட். இப்போ பணம் வந்து ஷேர் செட்டில் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? நீங்கள் எதார்த்தமாக வீடியோ போடுறதுல பணம் வந்துச்சா? என்ன செய்வேன்னா ஃபேஸ்புக்கில் ஆரம்பத்தில் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். சொந்தமாக வாய்ஸ் பேசி ஏதாவது பசங்களை பேசி போட்டுக்கிட்டே இருந்தேன். அதாவது டிக்டாக் ஷேர் செட் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வேலை செஞ்சுருக்கீங்க? ஆமாம், 2 வராதுக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில். அப்போ நானாக ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி சரி நம்ம அதை பண்ணுவோம், சும்மா இருக்கும்னா கூப்பிட்டு சும்மா நடந்து கூடாதுன்னு சொல்லி எடுத்துக்கேன் பாரதிராஜாவை மாதிரி. அப்போ ஃபேஸ்புக்ல போடும்போது அந்த வீடியோ யாராவது அந்த ஷேர் சேட் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த இதுல இருந்து யாராவது ஷேர் பண்ணவும் பணம் வந்து வருதுன்ட்டாங்க. அந்த கம்பெனிலேருந்து எனக்கு ஃபோன் பண்றாங்க, தேனி மாவட்டத்தில் முதல்ல நீங்க தான் இதுக்குள்ள வந்திருக்கீங்க அவங்க சொன்னது சேட் மேடம். அப்போ சொல்லுங்க மேடம் அப்படின்னு, இது மாதிரி மணி ஏர்ன் பண்ற இதெல்லாம் இருக்கு, உங்க இதெல்லாம் கொடுங்க அப்படின்னாங்க. நான் நம்பல, ஏமாத்தி விடுவாங்க போல அப்படின்னு நினைச்சு அந்த பயம் இருக்கும்ல. ஆமா, எப்படி நம்ப முடியும்? இல்ல அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா நம்ம பேர்லயே லோனை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு ஒரு பயம் இருந்துட்டு தானே இருக்கும். பயம் இருந்துச்சு. அவன் பணம் உனக்கு நான் தரணும்னு சொல்லும் போது ரொம்ப பயமா இருக்கேன். போன் நம்பர் வேணா தரேன், அந்த பான் கார்டு நம்பர்லாம் தர மாட்டேன் அப்படின்னு. பான் கார்டு அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிட்டேன், எதுக்கிட்ட ஏதாவது அட்வான்ஸ் தான் மைண்டு. அதுக்கு பிறகு சார் பான் கார்டு அதில் அப்ளை பண்ணாது அமௌண்ட் வருது சார், நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா என் சாரை கூட பேச வரேன், நீங்கள் பேசுங்கன்னு எனக்கு ஒரு 4-5 டைம் என்னை கூப்பிட்டு நான் அவாய்ட் பண்ணியுமே. ஆனால் அந்த அளவுக்கு நன்றி சொல்ல வேணாமா, போடாண்டா நம்ம பிடிச்சிருக்கிற அவங்க பணத்தை கொடுக்கணும். அது என்ன காரணம் அப்படின்னா 16,000 ரூபாய் முதல் எனக்கு அதில் ஏறி நின்றுது. என்னுடைய வீடியோ உங்களுடைய பணத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஒரு தரமான கம்பெனி ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்கு. எந்த கம்பெனி இன்னைக்கு அது இருக்கு ஏன்னு கூட ஏமாத்திரியும். ஆமா, ஷேர் சாட் நிறுவனம் அவ்வளவு தூரம் எனக்கு சப்போர்ட். அப்ப 16,000 நமக்கு எவ்வளோ அதை யார்த்தையும் கேன்சல் பண்ணல. கூட மறுபடியும் தொடர்ந்து போன் பண்ணி எனக்கு இந்த இதுல அனுப்பி விட்டாங்க, வாட்ஸ்அப்ல அந்த மெசேஜ்ல அனுப்பி விட்டாங்க. சார் இந்த அமௌண்ட் இருக்கு சார், இதை வந்து நீங்க வந்து எடுங்க சார், உங்க ஐடி வந்து பான் கார்டுடைய இதை வந்து இணைங்க சார். அதுக்கு பிறகு அப்போ கொஞ்சம் நம்ம ஒரு நாள் கூட ஒன்று மைண்ட் இருக்காதுல்ல, சரி இணைச்சிதான் பார்ப்போம் காசா பணமானு பான் கார்டை உள்ள இணைச்சோன்னே அக்கௌண்ட்டுக்கு உடனே பணம் வந்துருச்சு 16,000 ரூபாய். அதையும் உடனே ஓடி போய் எடுத்தாச்சு அக்கௌண்ட்ல, அதை எடுத்து விட்டாச்சு. அதாவது ஆக்சுவலா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஓய்வு நேரத்துல வந்து டிக்டாக்கும் ஷேர் சாட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஷேர் சாட்டுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அது வந்து அந்த கேமராலாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா அது அமௌண்ட் வர்ற ஒரு இது யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள கொஞ்சம் நான் பயணிச்சு 2 வருஷம், அதுல இருந்து ஒரு நல்ல அமௌண்ட் எல்லாம் வந்துச்சு. மாசம் 50,000 40,000 30,000 பரவாயில்லைங்க ஷேர் சாட்ல இருந்து சந்தோஷம். கொஞ்சம் இதை வீட்டுல பார்த்தோன்னே சரி பணந்தே வருது இல்ல, நான் கொஞ்சம் பண்ணட்டும், சும்மா பண்றேன்னு விட்டாங்க. அப்ப வீட்டுல கொஞ்சம் மதிப்பு நம்ம கூடுச்சு. எதை விட அந்த வந்து நம்ம கெட்டு போற வழி சொல்ல மாட்டாங்க. பணம் காசு இருக்கணும், சம்பாதிக்கணும், 4 பேரும் வாழணும்னு நினைப்பாங்க. அதான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. 10 பைசா அதில் கேட்கல, சம்பாதிச்சு எனக்கு கொடு, அது காசு வந்து எனக்கு கொடுன்னு நான் எங்க வீட்டுல இது வரைக்கும் கேட்டதில்லை. சரி, அதை என்ன செஞ்சீங்க? அப்ப அதெல்லாம் வீட்டு செலவு நம்ம வீட பொறுத்த அளவுக்கு நம்ம பாக்கெட்ல வாங்கி வச்சுக்கிற வீடுல கூட்டு குடும்பம். இப்போ ஒரு கறியெல்லாம் எடுக்கணும், ஒரு 4-5 கிலோ எடுத்தாச்சு நம்ம குடும்பம் சாப்பிடணும். அந்த மாதிரி ஃபேமிலி செலவு தான், நாசமான செலவு எதுவும் கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும் இந்த பையன் என்ன செய்ய போறான்,
ஊற்றி முடிச்சு பார்த்தோம்னா எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போதா நம்ம கேட்டுக்கிட்டு என்னத்த அப்படின்னு பைசா வந்துச்சு. சரி ஓகே. அதுக்கப்புறம் நிப்பாட்டி விட்டாங்க பணத்தை. அதில் அமௌண்ட் வந்ததுனால செஞ்சோம். அதுக்கப்புறம் தம்பி அப்போது எனக்கு அறிமுகம் சேர்ச்சாட்டும் போது சாட்டிங்ல வந்தாரா? நம்ம ஊர் தான் சிரமல. அப்போ நம்ம வீடியோ பண்ணிட்டு போய் பார்ப்பாரு என்ன அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாங்க. இவர் மட்டும் நம்ம பக்கத்துல நின்றுவாரு. ரசிகனா மாறிட்டாரு. ரசிகன்னு சொல்ல முடியாது, இவரும் சினிமா மேல ஒரு காதல் இருந்திருக்கு. ஒரு 4 சிவத்துக்குள்ள வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் டிக்டாக். அவர்தான் கூப்பிட்டு வந்து தம்பி ஏன் சிவத்துக்கு டிக்டாக் பண்ற உனக்கு சொல்லித்தாருன்னு சொல்லி சேர்ச்சாட் அறிமுகப்படுத்துறாரு. வீட்டுக்குள்ள வந்து ரோடு கொண்டு வந்தாரு. ஏன் சேர்ச்சாட் வரும்போது நான் கூப்பிடுறேன்னா கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருக்கு. ஆமா. இப்ப இவங்க வீட்டுல வந்து இவனை சும்மா விட்டு போனா என்ன செய்வாங்க? அவனே வெட்டியா கூட சுத்திக்கிட்டு இருக்கேன் வேலை இல்லாம, நீ அவன் கூட சேர்ந்து கட்டு குடிச்சவரா போடாம, அதனால இந்த பணம் வந்து அதை பண்றா அப்படின்னு ரெடி பண்ணேன். இவன் நேரமா ஏன் நேரமா என்ன எல்லாம் சேர்ந்து 6 மாசத்துக்கு முடிஞ்சிருச்சு. உனக்கு எதுவும் வருமானம் வந்துச்சா தம்பி? எனக்கு வந்து 1 லட்ச ரூபாய்க்கு நானு வாங்கிட்டீங்க. உங்க அம்மா சந்தோஷப்பட்டாங்க. அதுல எல்லாரும் சந்தோஷம். இதுல எனக்கு என்னன்னா நடிப்புக்கு நடிச்சுக்கிறோம், காசு வருது. அப்ப ரெண்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும். நமக்கு பிரச்சனை வராது, காசு வருது, வருமானம். அப்படி நினைக்க போலீஸ் யூனிஃபார்ம் 10,000 ரூபாய்க்கு எடுத்து தச்சேன் குவாலிட்டியா. ஒரு எஸ்ஐ ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்து தச்சு வீடியோ போடணும்னு வச்சிருக்கேன். 2 பேரும் ஃபேமிலியும் சந்தோஷப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க பெரிய கூட்டா போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. கொடுத்தாங்க, அது வரைக்கும் கொடுத்தாங்க. ஆமா ஆமா ஆமா. ஆனா அதாவது நம்மளுடைய திறமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு கமாண்ட் இருக்கு. அது போக வந்து பெரிய அவார்டா வந்து பணமும் கொடுத்தக்கூடிய நிறுவனம் தான் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நிறுவனம். என்னைக்கு பெரிய ஆளான அந்த நிறுவனம் எங்க இருக்குன்னு தேடி போய் நன்றி தெரிவிச்சு வரணும்னு இருக்கு. ஏன்னா ஒரு 2 வருஷம் நம்மளை காப்பாத்தினாங்க. அதெல்லாம் சும்மா சொல்றேன். பிறகு எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட சொல்றேன், பணம் வந்துடா வாடா பண்ணுங்கடா, நீங்களும் ஒரு ஐடி ஓபன் பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு 10-20 பேருக்கு பணத்தை வாங்க வச்சாச்சு. அவ்வளவு தூரம். ஆமா. அப்படி 2 வருஷம் போகும்போது இதை ஸ்டாப் பண்றாங்க. நம்ம அப்படியே முடங்கிருக்கோம். சரி, வருமானம் இல்லாதனாலதான் மறுபடியும் 6 மணிக்கே வர்றோம். அதனால இப்ப ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கோம், இந்த வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ஆட்டோ வந்து எவ்வளோ நாளாக ஓட்டிட்டு இருக்கீங்க? ஆட்டோ நான் ஒரு 10-12 வருஷம் 10-12 வருஷமாக ஓட்டுறீங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்டாக் பண்ணுறீங்க, மோஜோ பண்ணுறீங்க. அதை வந்து நம்ம வந்து டப்மேக்ஸ் கரெக்டாக பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த டப்மேக்ஸ் ஈஸியாக வந்துருச்சா? டப்மேக்ஸ் ஈஸியாக வந்துருச்சுன்னு சொல்லணும். நான் அதுக்குள்ளே இருக்கேன். அந்த விஜயகாந்த் ஆள் மனம் அப்படியே இருக்கு. கேப்டன் சார் படம்லாம் பார்த்து எனக்கு ஊறி போச்சு. டயலாக்ல எவ்வளோ லென்த்தாக கொடுத்தாலும் நம்ம பேசுகிறேன். இப்போ டிக்டாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த டைமில் வந்து உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? டிக்டாக் பேன் பண்ணும்போது அவ்வளோ பெரிய பாதிப்பாக தெரியல. ஏன் டிக்டாக்ல வீடியோ ரொம்ப கம்மியாக போட்டதுனால அப்படியா, இல்லை டிக்டாக்லேயே உங்களுக்கு வியூஸும் ஃபாலோவர்ஸும் நிறையா வந்துருக்கும், கமெண்டே நிறையா வந்து? டிக்டாக்ல எல்லாம் நான் 1 மில்லியன் லைக் வாங்கியிருந்தேனே. அது ஃபாலோவர்ஸே 25,000 கேமரா இருந்துச்சு. 25,000 ஃபாலோவர்ஸ் நிறையா இருந்தாங்க. அதெல்லாம் எல்லா வீடியோவும் தரமாக தான். எனக்கு எதை பொறுத்தளவுக்கு நான் பெரிய அளவில் வச்சுக்க மாட்டேன், பாதிப்பாக கொண்டு வர மாட்டேன். வருதா ஓகே, போயிடுச்சா அதுக்கு மேலே ஓகே தான், அதுக்கு மேலே ஓகே தான். ஆனால் நம்மளுடைய உழைப்பு இருக்கு இல்லையா, உழைப்பு இருக்கு, அவ்வளோ உழைப்புமே வேஸ்ட்டாக போயிருக்குமே. அதை நினச்சி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணது இல்லையா? ஃபீல் பண்ணதுன்னா இப்போதான் கொஞ்சம் நல்லா அந்த கேமரா வந்து குவாலிட்டியாக இருக்கும். டிக்டாக் கேமரா வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அந்த 30 செகண்ட் 15 செகண்ட்லேயே ஒரு 50 ஷாட் கூட எடுக்கலாம் மைக் பண்ணி மீட் பண்ணி. ஆனால் அதுக்கு போன பிறகு ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்பத்தே ஒரு கால் வச்சா கால் வைக்கிறவங்க கூட கண்ணிக்கிற மாதிரி. அப்போதான் எனக்கு முடக்க போயிடுச்சு. ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் பிரபலம் ஆகிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து டிக்டாக்காக இருக்கட்டும், இல்லைங்க ஷேர் செட்லேயும் வந்து நீங்கள் பிரபலம் ஆகிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் போடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு வந்து நீங்கள் நேம் ஆகிட்டீங்க. நீங்கள் போடிநாயக்கனூரில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருந்துச்சு? அதே போல் இந்த ஊருக்குள்ள முதல்ல நம்மளே பண்ணணும். திடீர்னு எல்லாருமே ஒரு புதுசாக இருந்துச்சு. நம்ம இருந்தது கிராமம், சிலமலைன்னு கிராமம். இருந்தாலும் நம்ம தான் முதல் ஆரம்பிக்கிறோம் ஒரு வீடியோ டிக்டாக் சேர் சாட்டுன்னு. பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கு. ஆனால் யாரும் கேள்வி கிண்டெல்லாம் பண்ணல, வியந்து பார்க்குறாங்க. நீ தானே என் வீடியோவில் வந்தவர், இந்த மாதிரி அந்த தம்பி தான் என் வீடியோவில் வந்தவர். அப்போ வந்து ரொம்ப நாளா வந்து விட்டு போன நண்பர்கள் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களா? இப்போ சென்னையை விட்டு நான் வந்து இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. நிறைய பேசியிருக்கேன். சென்னையில வந்து நண்பர்கள்லாம் பேசினாங்க, அங்க இருக்கும்போது கூட இப்படி பண்ணுங்கடா, என்னடா பயங்கரமா
இருந்தாலும் வந்து நிறைய கேட்பாங்க, என்னடா நல்லா இருக்கா பண்றடா, அப்படி சினிமாவுக்கு கொஞ்சமா ட்ரை பண்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா ட்ரை பண்ணி இங்க வந்துருக்கோம், மறுபடியும் முதல்ல வீடியோ பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து திரையில வந்துடுறீங்க. உங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும். அதுக்கு வந்து யார் யார் வந்து உங்களுக்கு பயணிச்சிருக்கா, உங்களுடைய ஆர்வத்தை புரிஞ்சு எவ்வளோ நாள் வந்து நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து உங்க கூட பயணிச்சாங்க? எனக்கு கேள்வி கேட்டுட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா அத்தனை பேர் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. ஆர்வமான யாரும் வரல, நான் தான் அவங்களை ஆர்வப்படுத்தினேன். என் ஆர்வத்தினால அவங்கள உயிரோக டார்ச்சர்லாம் பண்ணியிருக்கேன். அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். எது இதை எடுத்து கொடுறா, அதான் சரி போனாப்போ ஒரு வீடியோ தானே எடுத்து கொடுக்க வந்துடுவாங்க. பார்த்தோன்னே முடிஞ்சது, இத்தனை வீடியோ தானேப்பா எடுத்து கொடுத்துருவோம் வந்துடுவாங்க. சில நேரம் 1 மணி நேரம் இப்படியே நிற்க வச்சிருக்கேன். ஆனால் அது வராது. டைலாக்லாம் வந்து சின்னது மிஸ் ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், ஒன் மோர் போகணும். ஒரு 10-15 பேரை நான் டார்ச்சர் பண்ணி உயிரை டார்ச்சர் பண்ண போல என்ன ஆகும், அடுத்து நம்மளை கண்டாலே ஓடி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தான் ஆயிடுச்சு சில நேரங்கள்ல. பார்த்தா அப்போ வந்து வேலை இல்லாம போயிட்டு இருந்தா அது நிறைய நடந்திருக்கு. அதாவது சொல்ல மாட்டாங்க, சொல்லாம வலிக்கு போனதெல்லாம் இருக்கு. அவங்களும் வேலை வெட்டி போகணும். ஆமா, ஒரு 1/4 மணி நேரம் தானே எடுத்து கொடுத்துட்டு போலாம். 1 மணி நேரம் என்ன 1.5 மணி நேரம் நிக்க விட்டாங்க. எப்படி தாங்க நம்ம ஆர்வத்துல நடிச்சோம்னா நேரம் போறது தெரியாது, தண்ணி தவம் எடுக்காது, எதுவுமே தெரியாது. ஆனா கடமையா நின்றுட்டு இருக்கிற ஒரு கால் வலிக்கும், கை வலிக்கும், ஆடும். ஆமா, கோபுரத்துக்கு என்ன வலிக்கு பாக்கோட தான் கழுத்து வலிக்கு. ஆமா, இல்லை நானுமே என் ஃப்ரெண்ட்ஸை வந்து வீடியோ எடுக்கவா நடிக்கவான்னு கூப்பிடுவேன். இதை பார்த்தாலே ஒரு காலகட்டத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் டீ குடிச்சிக்கின்னு 1/2 கிளாஸை வச்சுட்டே போயிட்டான். ஐயோ வந்துட்டான்டா அப்படின்னு. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், என் வீடியோவை நானே எடுத்துக்கிறேன், என் முகத்தை காட்டணும்னு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நிறையா வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அவங்க ஜோவியெல்லாம் எப்பயும் போல நம்ம வந்தால், ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல தான் நான் இருப்பேன். அங்கே வரவங்க நம்ம பார்த்து பேசுகிறாங்க, என்னன்னா எப்படா இருக்கு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க நிறைய பேரை கதை விட்டு ஓட விட்டுருக்கீங்க. ஓட விட்டாச்சு. சரி, ஆனா வந்து எல்லாம் வந்து நண்பர்கள் அன்புத்துள்ள தாங்க முடியலப்பா அப்படியா? ஆனா எப்படி சொல்றதுன்னா அவரும் சொல்ல முடியாது. ஆமா ஆமா, இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணது பெரிய விஷயம். ஆமா, என்னுடைய ஆர்வத்துக்கு எனது நண்பர்களால் என்ன சொல்றது அப்படின்னா கம்பெனி கொடுக்க முடியாம போயிருச்சு. கேள்வியெல்லாம் நான் மனதுக்குள்ள நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். நம்ம பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் காய்ச்சல் பண்ணிருக்கோம். இவங்க மூலியமா ஒரு பயன் அடைஞ்சோம்னா இவங்களை பூரா கை வந்து காப்பாற்றணும், நல்லா வாழ வச்சிடணும்னு ஆசை இருக்கு. ஆமா, இப்போ நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து டிக்டாக்ல வந்து டப்மேக்ஸ் தான் நிறையா பேர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டப்மேக்ஸ் மட்டும் பண்ணீங்களா இல்லை அங்கே டைலாக் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நிறைய இன்ஃபர்மேஷன் வீடியோ கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸும் பண்ணியிருந்தீங்களா? ரெண்டுமே. டிக்டாக்ல வந்து ஒரு சாங்க்கு ஒரு வசனத்துக்கு ஒரு டெமாஸ் பண்ணாலும் என்னுடைய சொந்த குரல் நிறையா இருக்கும் அதில் வந்து. ஏன்னா அப்போ இருந்து கொஞ்சம் வெறி, நம்ம வாய்ஸ் வெளியே கேட்கணும், நம்ம வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற அந்த சினிமா அதானே. ஆமா ஆமா, ஒரு வீடியோ எனக்கான தனித்துவம் வேணும், என்னுடைய எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கணும், நம்ம தனியா தெரியணும் அப்படிங்கிற ஒரு வெறி அப்ப இருந்து இருந்துச்சு. இப்ப நல்ல ஒரு பாட்டு இருக்கு, ஆடிட்டு இருப்போம், டான்ஸ் எல்லாம் போட்டுருப்போம், அதை பார்த்து உள்ள போட்டேனே நம்ம மேல இது இல்லையே, நம்ம ஏதாவது ஒரு கருத்துல சொல்லணும், ஏதாவது ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லணும், இப்படித்தான் மைண்ட் வந்துடும். இது இப்போ காமெடியும் நிறைய எப்படி எடுத்துருக்கோம், எடுக்கும்போதே இவங்க கூட கேட்டேன், நீ கரெக்டா கொண்டு போற, கடைசியில் அதுல ஒரு மெசேஜ் சொல்லி நேற்று கூட ஒரு வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்து முடிச்சோடனே வீடியோ முடிஞ்சிருச்சு. தம்பி இது நம்ம பண்ற வேலை இல்லையே, காலையிலே ஷூட் முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு பொலிசாய ஒரு வேற ஒரு இடத்துல வச்சு நல்லா டைட் ஏத்தி மெசேஜ் சொல்லணும், அவனால மெசேஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு ஜாலியா ஒரு மெசேஜ் சொன்னா மட்டும்தான் மக்கள் ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய சேனல் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான சேனல்களில் ஒன்று வந்து நம்மளுடைய சேனல். இப்போ நீங்கள் வந்து நிறையா பேரை வந்து கேமரா பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க, உதவியும் கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு தருணம், ஒரு கேமராமேனை என்னால் மறக்க முடியாது அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க? கேள்வி கேட்டுட்டு எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இது கூட பெரிய விஷயமா இருக்காது, ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாரு. அதாவது நல்லா நாங்க இருக்கு தேனியில தானே, தேனியில பைபாஸ் கிராஸ் பண்ணி வரணும், நல்ல டிராபிக்கான ரோடு, அதை கிராஸ் பண்ணி வரணும். தம்பி கேமரா வந்த பக்கம் போய் வை, நான் ஒண்ணு பண்ணுவேன், நமக்கு வீடியோ எடுத்துருக்காரு.
கொஞ்சம் பழக்கமானதுதான். என்னடா பண்ண போறாருன்னு நானும் போய் செல்ல தூக்கி வச்சு நின்ட்டேன். நிக்கவும் வில்லன் படத்துல அஜித் நடந்து ஆமா கையை இப்படி வச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி அந்த டிராபிக்ல கிராஸ் பண்ணி வர்றாரு. நீங்களா தான் சிரிப்பீங்கல்ல? ஆமாப்பா, அது ரைட்டுப்பா. அந்த டிராபிக்ல எப்படி எவ்வளவு ரிஸ்க் வந்தாரு. அவர் ஆட்டோ யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, அத நடந்து வர்றாரு. ஒரிஜினலாவே நடந்து வர்றாரு. எல்லா வண்டி நிக்கிது. ஓ, இவரை பார்த்து நிக்கிது. ரோட் கிராஸ் பண்ணணும்னு ரோட கிராஸ் பண்ணி நிக்கிது. உண்மையிலே கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டாங்க. வச்சிருக்கேன். அது பிறகு கேமரா குடுக்குறான், தம்பி எறானா என்ன செய்யணும்? சிரிச்சிட்டியா? சிரிச்சு ஆட்டி ஆட்டி ஒரு தடவை சிரிச்சியா? எத்தனை தடவை சிரிச்சியா? கடைசி அவன் அந்த வீடியோ நசமா போச்சு. நல்லாதான் இருக்கு. அப்படி இப்படி சிரிச்சா குடுக்கும்ல, ஊர் ஆடி ஆடி வச்சிருக்கேன். அது இப்படி சத்தம் போட்டு அது போல நினைப்பேன், நம்ம சத்தம் போட்டு என்ன செய்ய, நம்ம அவன் சொன்னா தெரியும். ஹியூமர் அதிகமா இருக்கணும் கூட வச்சுக்கான கேக்குறியா? சத்தம் போட்டோம்னா ஒரு சினிமா ஆடுவான் உள்ள. அப்போ ஒரு ஆக்டிங் என்னன்னு தெரியும். அப்ப அந்த இடத்துல சிரிச்சா அப்புறம் அது வையுது. தெரியாதால வைய முடியாது, தெரிஞ்ச இடத்தான் வைய முடியும். இல்ல, கார்த்தி வந்து ஹியூமர் உள்ளவே. எங்க அண்ணன் நடிப்பை பார்த்து நான் தான் மிரடுறேன், ஊரே மிரடுறேன். ரைட்டு, அதுக்காக அவன் மிரளலாம். கேட்டா நான் என்ன மாதிரி நடந்து வரேன், சிரிக்கிறியடா நீ? இல்ல வேற கூட நல்லா நடந்தது சொல்லிட்டு வந்திருக்கோம். சொன்னா நீ வந்து கான்செப்ட மாற்றுவீங்க. இப்படி வராதீங்கன்னு, நீங்க வந்து அந்த ரூட்ல வராதீங்க, நீங்க சும்மா இப்படி வாங்கணும். அது வந்து அவங்க நினைக்கிற கான்செப்ட் மாறும். ஸ்பாட்ல போய் இதை எடுன்னு சொல்றதுதான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். என்னையோட அவர் ரொம்ப அனுபவப்பட்டிருக்காரு. ஆமா, இந்த அவர் அடுத்து அவர காலத்துல இருக்கும். ஒரு தெரியுது இதை நம்ம லைவ்ல ஒண்ணு பண்ணுவோம்டா. அப்புறம் முடிச்சதோட சொன்னியா, நீ வண்டிங்க அவனை இடிச்சிருந்தா என்ன செய்வ? இடிச்சதுக்காக உதிரை உன போயிட்டு போறேன். ஜாலியா பேசிட்டு அப்படியே வந்தேன். அப்ப நிறைய கேமராமேன்களை வந்து படம் பார்த்திருக்கீங்க. நிறைய கேமராமேன படம் பார்க்கல, நிறைய பேரை கேமராமேன் ஆக்கி படம் பார்த்தேன். அதுல இந்த இதெல்லாம் கூடுதல். ஆனா அவர் ஷார்ட் ஃபிலிமுக்கு மட்டும் கேமரா பண்றது பண்ண மாட்டேன். இது வரைக்கும் சடைச்சதும் இல்லை. அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட்.